அன்பான ரிஷபராசி அன்பர்களே வணக்கங்க. இங்கே தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ரிஷபராசி அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னாவே அவங்க கடின உழைப்பாளி. கடின உழைப்பாளின்னா அது எப்படின்னா அதை எப்படி ஸ்மார்ட்டாக செய்யணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க. இவங்க ஒரு காந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி கொண்டவங்க. இவங்க கூட இருக்கவங்க அப்படியே இவங்களே அப்படியே ஈர்த்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்களோட அதாவது எப்படி சொல்றதுங்க, ரொம்ப நல்ல கேரக்டர் கொண்டவங்க. யாரையும் கவலைப்படுத்துறதோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒரு குடும்பமா இருக்குன்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்புறம் பொருளாதார ஏற்றத்தர பணக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி, ஏழை கிட்ட ஒரு மாதிரி அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அது உறவினர்னா இப்ப உறவினர்கிட்ட ஒரு மாதிரி, நண்பர்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அதாவது பாகுபாடு இல்லாமையும் பணிவாகவும் நல்லா பேசுவாங்க. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கே தெரியுமா இல்லைங்க, உங்களுக்கே தெரியும், நம்ம நார்மலா நம்ம ஒரு இறக்க குணமாவோ நம்ம எதுவும் பேசிட்டோம்னா என்னன்றாங்க, இவன் ஏதோ பயந்துட்டானாட்டு இருக்குதுப்பா, அதை பண்ணிட்டானாட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இவங்க கடின உழைப்பாளிங்க. கடின உழைப்பாளி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எவ்வளவு ஸ்மார்ட்டா இன்னொருத்தவங்ககிட்ட வேலை வாங்கி அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவான சிந்தனையும் கொண்டவங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம மத்தவங்க இந்த காலமே அப்படிதானங்க. நம்ம இறக்கப்பட்டோம்னாவே நம்ம ஒருத்தவங்க மேல இறக்கப்படுறோம்னா கடைசியா நம்ம மேல 4 பேர் இறக்கப்படுற மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ரிஷப ராசிக்காரவங்க ரொம்ப அம்சமானவங்க. இவங்களுக்கு அவங்க அவங்கள பாக்குறப்பே உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு இருப்பாங்க. மத்தவங்களை ஏமாத்தணும், அவங்க மூலியமா லாபம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இவங்க தங்களை பராமரிப்பதையும் சரி, தங்களை எப்பயுமே ஸ்மார்ட்டா நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேலையிலயும் ஸ்மார்ட்டா நீட்டா இருக்கவங்க. ஆமாங்க. ஆனா இவங்க ஒருத்தவங்களோட ஒரு பைசா கூட நமக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த வேலையா இருந்தாலும் ஒரு பெரிய வேலை அதை செய்யணும்னு சொன்னா கூட செஞ்சிருவாங்க. அது எப்படி, அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம என்ன உங்களுக்கு எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு மீறி உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா தவறா உங்களை நண்பரா ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் நீங்க நண்பரா பார்த்திருக்கவே முடியாதுங்க. ஆனா என்னைக்கும் நீங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சா கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு ஏமாத்துறீங்க, அது மூலியமா இது பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க எதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க அளவுக்கு உங்களை காலி பண்ணவும்